வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. டிவிகே சீரீஸில் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னா, காலையிலே எக்ஸ்தலத்தில் சில பதிவுகளை பார்த்தேன். அதில் முதல்வர் விஜய் அவர்களை அவதூறாக பேசிட்டாரு ஒருத்தர். ஜேம்ஸ் ஆப்பிள் நிறுவன ஊழியர் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. என்ஜினியர், ஐடியில் வேலை செய்கிறவர் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்தோம். நியூஸ் சேனல்ஸ்லேயும் அந்த விஷயம் இல்லை, ஐடி விங்கில் போட்டாங்கல்ல அதுலேயும் அந்த விஷயம் இல்லை. ஆனால் அந்த தகவலை மட்டும் போட்டு லைஃப்பை தொலைச்சிடாதீங்கடா அப்படின்லாம் சொல்லிட்டு நக்கல் வேற பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனாங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் தேடி பார்த்தோம். அவர் விஜய் அவர்களை விமர்சிச்சிருக்காரு. கெட்ட வார்த்தையை நிறைய பேசியிருக்க அப்படி, கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கிற அப்படி. அதை ஏன் அப்படின்னா அதில் இன்னொரு ரீலில் அவரே விளக்கம் கொடுக்குற அப்படி. இந்த மாதிரிலாம் கெட்ட வார்த்தை பேசினா தானே அவரை நிறைய பேர் திட்டிருப்பான் போலுது கமெண்ட்ஸில். ஓகே, இவன் மொழியில் தான் பேசணும்னு நினச்சா அப்படியா என்னன்னு தெரில. கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசினா தானே இதெல்லாம் ரீச் ஆகும். நார்மலாக பேசினா எவனோ அதை கேட்க மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்கல்ல. அதெல்லாம் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிற அப்படி கொச்சையாக பேசியிருக்கிற அப்படி. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுல ஓகே. அது இல்லாமல் அவர் ஆல்ரெடி மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்லாம் வேற சொல்கிறாங்க. பேசியிருக்க அப்படி, கேவலமாக பேசியிருக்க அப்படி. அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்களா, எடுங்க. இன்னொரு பக்கம் ஒரு மிரட்டல் வேறு. லைஃப்பை தொலைச்சிடாதீங்கடா விமர்சனம் பண்ணி அப்படின்லாம். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம், நேற்று வீடியோலையும் பேசியிருந்தோம், முன்னாடியும் பேசியிருந்தோம். இந்த குட்டி மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு கேவலமாக கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. முன்னாள் முதல்வரை, துணை முதல்வரை, முன்னாள் துணை முதல்வர் இப்போ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களை கேவலமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, திட்டிருக்கிறாங்க. விமர்சனம்லாம் கிடையாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஆதரவாக பேசின எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இன்னும் கேவலமாக இந்த பெண் பார்த்தீங்கன்னா மற்ற பெண்களை பாலியல் ரீதியாக உன்னை இப்படி பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுது. கேவலமாக கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுது. எந்த மாதிரி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது. யூடியூப்லேயே வீடியோஸ் இருக்குது. இன்டர்வியூங்கிற பேரில் அங்கே பேசுகிறது எல்லாமே இது மாதிரி கொச்சையாக தான் பேசிகிட்டு இருக்கும். அந்த பெண் இப்போ முழு நேர டிவிகே ஆதரவாளர். அவங்க பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது, ஷேர்ஸு, லைக்ஸே லட்சக்கணக்கில் வருதுன்னா வியூஸ்லாம் பார்த்துங்க. இது ஒரு பிளாட்ஃபார்மில், இன்ஸ்டாகிராமில் மட்டும். இது வாட்ஸ்அப் குழுக்களெல்லாம் எத்தனை ஷேர் ஆச்சு, எவ்வளோ பேர்கிட்ட போச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா கேவலமாக பேசுகிறது. அந்த கேவலத்தின் உச்சமாக நேற்று பண்ணது பார்த்திங்கன்னா இது எல்லாமே, அதாவது கரண்ட்டு கட்டாக இருக்கட்டும், அப்புறம் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களாகட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த கோவை சம்பவத்தை சொல்லி அதில் ஒருத்தர் டிஎம்கே காரன் சொல்லி அதில் உதயநிதி அவர்கள் தான் காசு கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே, கேவலமாக இல்லையா அப்படின்லாம் பேசுதுங்க. இது எந்த அளவுக்கு அறிவு இருக்குது அப்படின்னா அந்த தற்கூரிக்கு ஏற்கனவே வீடியோ போட்டுருந்தது. நீங்கள்லாம் நீட்டை என்ன பண்ணுங்க, ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒழிக்கல. இங்கே பார்த்தியா எங்கள் அண்ணன் ஒழிச்சிட்டார், இனிமேல் எக்ஸாமே இல்லை அப்படின்லாம் பேசின தற்கூரி. அது கேவலமாக பேசுனது ஏகப்பட்ட உதாரணங்கள், ஏகப்பட்ட வீடியோ, எல்லா வீடியோவுமே அப்படி தான் இருக்குது. அவங்கள எப்போ அரெஸ்ட் பண்ண போகிறீங்க? முதல்வர் அவர்களை கெட்ட வார்த்தையில் பேசினா அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இவங்கள எப்போ அரெஸ்ட் பண்ணுவீங்க? இல்லை இவங்கள மாதிரி பல பேர் இருக்காங்களே, அவங்களாம் எப்போ அரெஸ்ட் பண்ணுவீங்க? அதெல்லாம் அவதூறு அந்த கணக்கில் வராதா? ஏற்கனவே ஒரு பாட்டிமாவை வச்சு பார்த்தீங்கன்னா கேவலமாக பேச வச்சுது ஒரு தற்கூரி, அங்கே ப்ராண்ட் பண்ணி. அந்த தற்கூரியை எப்போ அரெஸ்ட் பண்ணுவீங்க? இதே போல் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் கேவலமாக திட்டி அதெல்லாம் என்ன கணக்கில் வரும்? ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் சொல்ல போனால் அஜித் அவர்களையும், அல்டிமேட் ஸ்டார் அஜித்தையும், சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரையும், அவங்க ஃபேன்ஸையும், அவங்க ஃபேமிலிஸையும் கேவலமாக கொச்சையாக பேசிகிட்டு இருந்தவன் தான் அந்த ராம்குமார். அவன் பார்த்தீங்கன்னா ஐடி விங்கில் இருக்கிறான், டிவிகேல. அவன் சொல்கிறாங்க லைஃப்பை தொலைச்சிடாதீங்கடா, அவரோட பதிவு ஃபுல்லாக லைஃப்பை தொலைச்சிடாதீங்கடா. இவன் தான் கொச்சையாக பேசிட்டு இருந்துருக்கிறான் பல வருஷமா. ஒரு கேஸில் மாட்டதான் வேற சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் மற்றவங்களை மிரட்டுற அப்படி. மிரட்டுறீங்களா எல்லாரையும்? இதில் ஒருத்தர் திருச்சி கார்த்தியா யாரோ ஒருத்தர், அவர் போயிட்டு இந்த ப்ரெஸ் நியூஸ்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் தான் அரெஸ்ட் ஆனவர். அவர் மேலே போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குற அப்படி. இந்த மாதிரிலாம் முதல்வர் அவர்களை தரை குறைவாக பேசுகிறாங்க அப்படின்லாம். எது தரை குறைவாவா? இதில் இவர் அரசியல் தெரியாமல் பேசிடுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படி. இவருடைய அரசியல்லாம் பற்றி பேசுவோம். தரை குறைவு இல்லைப்பா அது. முதல்ல தமிழ் அறிவு வளர்த்துக்கோ, அப்புறம் அரசியல் அறிவெல்லாம் வளர்த்துக்கலாம். தரை குறைவுனா தரைக்கு கீழவா? தரக்குறைவு, தரக்குறைவு அப்படின்னு சொல்லணும். அதுவும் தெரில.
இவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு தெரியும். ஏன்னா இவங்க கட்சியில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா இது அட்டென்ஷன் சீக்காக பண்ணுற அப்படி இவர் நம்பக்கூடாது அப்படின்னு அவங்க ஆட்களே பேசுகிறாங்க. அதுக்கு வேற விளக்கம் சொல்லி வீடியோலாம் போட்டிருக்கா அப்படி இவர் போய் தான் அந்த கேஸை கொடுக்குறா அப்படி. இதில் மற்றவங்கள மிரட்டுறா அப்படி. இது மாதிரிலாம் வந்து பேசி லைஃப்பை தொலைச்சிடாதீங்க அப்படிங்கிற அந்த மோடு தான் அவரும். இதில் வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர்னு சொல்ல மாட்டீங்க, ஊடகங்கள் கூட விஜய்ன்னு சொல்கிறீங்க, ஒருமையில் பேசுகிறீங்க. விஜய்ங்கிறது ஒருமை கிடையாது. விஜய் அதாவது அவன் இவன் அப்படின்னா தான் ஒருமை. அவர் இவர்னா அது ஒருமை கிடையாது. முதல்ல அதுவும் தெரியல, பேரை சொல்கிறதே ஒருமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா அப்படி. இந்த லட்சணம் இதில் இவர் தான். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம்ல, இந்த ஆள் தான் முதல்ல வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து சட்டமன்றத்தில் சொன்னார்ல, மக்களை பிரிக்கும் சனாதனத்தை ஒழிப்போம்னு. மக்களை பிரிக்கும் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க, எடுத்துட்டாங்க இவங்க. நேராக சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு, நீ உருவாக்காத ஒன்றை நீ எப்படி அழிக்க முடியும்? ஈவி ராமசாமி இல்லை, கருணாநிதி இல்லை, ஸ்டாலின் இல்லை, உதயநிதி இல்லை, இன்பநிதி வந்தாலும் எந்த கொம்பம் வந்தாலும் அழிக்க முடியாது அப்படின்லாம் பேசினாள். எல்லோரும் அங்கே கமெண்ட்ஸில் போய் கேட்டிருக்காங்க, ஏன்பா அவங்க கொள்கை தலைவர் யாருப்பா அப்படின்னு. அதுக்கு நான் அடுத்த வீடியோவில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் விஜய் சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தார்ல, பெரியாருடைய மத மறுப்பு அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் ஏற்றுக்கிறோம் கொள்கைகளா அப்படின்னு. அதை போட்டு பெரியார் சார் அப்படின்னு இருக்கணும். பெரியார் சார் எப்போ பெரியார் சார் ஆனார் அவர்? ஈவி ராமசாமிலேருந்து பெரியார் சார் ஆகிட்டாரா ஒரே நைட்டில்? மண்டையில் யாரோ கொட்டியிருப்பாங்க போல இருக்குல்ல. அப்போ தான் தெரிஞ்சிருக்கும், ஓ இவர் தான் கொள்கை தலைவரா, இவர் தான் பெரியாரா அப்படின்னு. எதுவுமே தெரில. ஆனால் பப்ளிசிட்டியாக இப்படி வந்துட்டு ஓப்பனாக இங்கே ஒரு கேஸ் கொடுக்குறது, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாயர் டீம் இருக்குது, நான் தான் ஐடி விங்லேருந்து வர்றேன், தரை குறைவு அப்படின்லாம் உளறிட்டுருக்கேன். அப்படி ஒருமை எது பன்மை எதுன்னு தெரில. மரியாதையாக பேசுகிறது ஒருமை எது, மரியாதையாக பேசுகிறது எது அப்படின்னு கூட தெரில, அந்த பேசிக் கூட. இதில் இவர் ஃபாலோ பண்ணுறவங்களும் இவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் பேசுகிறாங்கல்ல, கமெண்ட்ஸில் பேசுகிறவங்கள விடுங்க, நான் அவங்கள பற்றி பேசவே இல்லை. வீடியோஸ் போடுறாங்கல்ல, எக்ஸ்தலத்தில் ட்வீட் பண்ணுறாங்கல்ல கொச்சையாக, அவங்கள பேசுகிறோம். அவங்க எல்லாருமே ஒரே டோனில் பேசுகிறது பார்த்திங்கன்னா, லைஃப்பை தொலைச்சிடாதீங்கடா. இது இப்போ ஃபஸ்ட்டு அரெஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 ஐடி அதை வந்து பிளாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டில் போயிட்டு தான் அதுக்கு ஸ்டே வாங்கினாங்க. உடனே யாரும் வந்து எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனு. இது உத்தரப்பிரதேசமா அப்படின்னு வந்து எதிர்கட்சி தலைவர் கேட்குறாருல, இப்போ அந்த இடத்த நோக்கி தான் நகருது. இது குற்ற சம்பவங்கள் விடுங்க, அது ஆக்ஷன் எடுப்பீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் கூட பார்க்க போகிறாங்க. ஆனால் என்னது இது, குரல் வலையை நெருகிறது, இது என்னது இது? ஏன் உங்களுக்கு இவ்வளோ பயம் வருது? டர் ரெஹேனா அப்படின்லாம் சொல்லுவார்ல சார், ஏன் இந்த டர் ரெஹேனாலாம் வருது? ஏன்னா இதுதான் வந்து இப்போ முன்னாள் முதல்வர் கூட பார்த்திங்கன்னா என்ன காரணம் தோல்விக்கு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, ரொம்பலாம் இல்லை, இவங்க எதை பார்த்து பயப்படுறாங்க பதட்டப்படுறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் வந்து குரல் வலையை நெரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்கன்னா அப்போ அதுதான் அவங்களுடைய சக்தியாக இருந்திருக்கு. அந்த இடம் தான் நீங்கள் கோட்டை விட்ட இடம். இன்ஸ்டாகிராமில் தானே யாரோ உளறிட்டு இருக்காங்கன்னு விட்டிங்கன்னா, இந்த மாதிரி அவதூறாக எக்கச்சக்கமாக பேசிகிட்டே போயிருந்துருக்காங்களா, அதெல்லாம் எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, வாட்ஸ்அப்பில் லட்சக்கணக்கில் ஷேர் ஆகுதில்ல. அந்த தைரியத்தில் தானே இன்னும் பேசிகிட்டே இருக்கிறாங்க அவ்வளோ பேரும். இதில் வந்து அவங்க மிரட்டுறாங்க. இதில் பல டிஎம்கே ஐடிஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஐடி விங்கையும் முன்னாள் முதல்வரையும் இப்போ எதிர்கட்சி தலைவரையும் பார்த்திங்கன்னா டேக் பண்ணி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலைன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். இல்லை நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா அப்போ எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்லாம் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் பதிவுகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் போடும்போது நமக்கு டர் வேணா அப்படின்ற மாதிரி ஆகுது. உங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ என்னை போல் உங்களுக்கு? நாங்கள்லாம் நார்மலாக வெளியிலேருந்து பேசுகிறோம். இதுவரை பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னா நம்பர் 1 அப்படிங்கிற அந்த மதப்பிலே இருந்துட்டோம் எல்லாத்துலேயும். திடீர்னு பார்த்தா சில பல தற்குறிகள்லாம் பார்க்கும்போது அப்படியே ஷாக் ஆகுது. டேய் எங்கேருந்துடா வந்தாங்க இந்த ஏலியன்கள்லாம் அப்படின்னு. அப்போ நம்ம ஏதோ செயல்படாமல் எங்கேயோ விட்டோம் போல இருக்குது. நம்ம அட்லீஸ்ட் நம்ம செயல்பட்டு அது வெற்றியே மாறி இருக்க போகிறதில்லன்னு வச்சிங்களேன். அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ஒன்று பேசியிருந்துருக்கணும். நம்ம எல்லாமே சரியாக போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருந்திருக்கும். ஏதோ தப்பாக இருந்துருக்குது, அப்போ இனிமேலாவது பேசுவோம் அப்படி சொல்லிட்டு பேச வர்றோம்ல. இப்போ நீங்களே கட்சியில் இருக்கவங்களே ஐடிவியில் இருக்கவங்களே பயந்தா இப்போ வெளியில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயமும் வர ஆரம்பிக்குது இல்லை. அதான் அவங்க சொல்கிறாங்க, லைஃப்பை தொலைச்சிடாதீங்கடா, லைஃப்பை காலி பண்ணுறீங்க மொத்தமாக ஒன்றுமே இல்லைனாலும்.
எந்த லெவலில் போகுது அப்படின்னா இவங்களதுல இதுக்கு வரும். இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா கோவையே தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு காதல் ஜோடி, அவங்க நைட்டில் பைக்கில் போகிறாங்க. அவங்கள ஒருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டே வர்றான். இவங்க பேனிக் ஆகிட்டு அப்படியே பயத்தோடவே போகிறாங்க. ஒரு டீ கடை ஒன்று திறந்துருக்கு நைட்டில், பாதுகாப்புக்காக அங்கே போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நல்ல வேளை அவங்க வந்து பாதுகாப்புக்காக நின்று அவங்க பேசி இவனை திட்டுறாங்க. இவர் ஃபுல் ட்ரிங்க்கில் இவர் பாதுகாப்பு கொடுக்க வந்தாராம். கிட்ட விசாரிக்கும் போது நான் பாதுகாப்புக்காக வந்தேன், எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. பாதுகாப்பு ஆய்வுன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்கல்ல கூட்டம், அந்த மாதிரி பாதுகாப்புன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்களா, கிளம்ப சொன்னாங்களா எல்லாரையும். குடிச்சு சரி இதுக்கு முன்னாடி என்னடா பண்ணியிருக்கிற காட்டுறா அப்படின்னா ஒன்றும் இல்லை, நடுவில் உரிச்சிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஷட்டை வந்து மொத்தமாக கைண்டு இருக்குது, அது தோலில் போட்டுக்கிட்டு நான் பாதுகாப்புக்காக வந்தேன் அப்படின்லாம் பேசுகிறான். பாதுகாப்புக்காக வர்றியா? இந்த பக்கம் இந்த மாதிரி இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா அது ரீல்ஸ் எந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா, இதுவரை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போன ஆட்சியில் நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டினாங்களா, பல வீடியோஸ் பார்த்துட்டோம், பல ஃபேக் நரேட்டிவ்ஸ் பார்த்துட்டோம். நல்லா இன்னும் அது திரும்ப பேச வேணாம், இருக்கு நிறைய வீடியோஸில் அதை பேசிட்டோன்னு வச்சிங்களேன். ஸோ அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க, டெய்லி பேச எல்லாமே கவர் பண்ண முடியல, அவ்வளோ பண்ணவங்க இவங்க. இப்போ காரில் ஒருத்தர் போகிறாரு, அதாவது முதல்ல ஒரு 3 ஆங்கிளில் வீடியோ. ஒரு சின்ன பாப்பா நல்லா ட்ரெஸ் பண்ணி மேக்கப்லாம் போட்டு கூப்பிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பாப்பா கையில் கட்டை பேக் கொடுத்து, ஒரு 3ஆவதோ 4ஆவதோ படிப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்ககிட்ட கொடுத்து இதில் ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. அவர் வந்து டிவிக்கு சொந்தவர். அவர் சொல்கிறார் அப்படி, பாப்பா நைட்லலாம் அப்படி வரக்கூடாது பாப்பா, தனியாக நான் வந்து தளபதி ரசிகன், நான் உன் வயசுலேருந்து அப்படின்லாம் சொல்ல, அந்த பாப்பா எங்கள் அம்மா கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இவர் அந்த ஷாட் முடிஞ்சிடுச்சா வெளில, நைட்லாம் வரக்கூடாது பாப்பா அப்படின்ற. அப்படியா? அந்த பாப்பா கட்டை பேக் வச்சுருக்கு. இப்போ இவர் காரில் ஏறிட்டார். இப்போ 2 சின்ன பசங்களை அனுப்புகிறார். அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ காருக்கு உள்ள ஷாட்டு, 2வது ஆங்கிள். அப்படியே இவர் ஃபாலோ பண்ணிட்டே போகிற. அப்படி பார்த்தியா எங்கள் பசங்களை வந்து கூட பாதுகாப்புக்காக அனுப்புகிறேன். கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே முக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒருத்தர் கிராஸ் ஆகி வர போகிற, அப்படி ஆள் நடமாட்டம் இருக்குது. அந்த 3-4 பேர்கிட்ட போய் ஏதோ சொல்ல போகிறாரு போலதுன்னு பார்த்தா அங்கே சொல்ல கரெக்டாக அவங்க கிட்டே போகும்போது கட் ஆகிடுது வீடியோ. இப்போ அடுத்த ஆங்கிள் எங்கடா, சரி ஓகே வீடு வரையும் கூட்டின்னு வந்தாச்சு, நைட்டில் ஏமா அது மாதிரி குழந்தைங்களை தனியாக அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோ அம்மாவோ அவங்ககிட்ட போய் பேச போகிற அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் பேசலைங்க. அங்கே போனால் அந்த பாப்பாவுடைய அண்ணன், அவன் யார்றானா கூட ஒரு 2 வயசு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வீட்டு முன்னாடி அந்த பையனை கூப்பிட்டு நைட்டில் இப்படியெல்லாம் அனுப்பலாமா அப்படின்லாம் வந்து பேசுகிற. அப்படியே அவங்க வீட்டில் யாருமே இல்லையா, அவங்க சொந்தக்காரங்க இல்லையா, பக்கத்து வீட்டில் யாரும் இல்லையா? அந்த சின்ன பையங்க அவங்ககிட்ட அட்வைஸ். இந்த 3 ஷாட்டு என்னன்னா பாதுகாப்புக்காக போகிறாங்களா இவங்க. பாதுகாப்புக்காக நீ போகிற அப்படின்னா அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் போய் பேசணும், இல்லை பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் போய் பேசணும், ஏன் அது மாதிரி நைட் அமிச்சிங்க அப்படின்னு. அதை விட்டு சின்ன பையனை கூப்பிட்டு, அது 3ஆவது 4ஆவது படிப்பான், அவனை கூப்பிட்டு அவன் முழிக்கிறான். இப்போ நீ இதெல்லாம் செட்டப்பா, கேரு செட்டிங்கா? இதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபயரு. இந்த மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம். நீட்டாக ஒடிச்சிட்டாங்க, எக்ஸாமே கிடையாதுன்னு பேசணும் தற்கூரி. அது ஒன்றும் இல்லை, அது சாம்பிள் தான். எவ்வளோ 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 அங்கே வந்து இன்னொன்று ஒரு கேஸ் ஒன்று இங்கே வில்லிவாக்கம் தான் நினைக்கிறேன். ஒரு அம்மா வந்து தன்னுடைய பெண்ணை காணோம் அப்படின்றாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஆயா வீட்டில் இருந்து அங்கே ஊருக்கு போயிட்டாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க, நன்றி அப்படின்லாம் சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள், இது உண்மைன்னே வச்சுப்போம், நன்றி வாழ்த்துக்கள். நைட்லாம் வந்து நியூஸில் ஃப்ளாஷ் ஆச்சு, ஏன் ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரில, அங்கேருந்து ஏன் கால் பண்ணல, பாப்பா இங்கே தான் இருக்குன்னு சொல்ல, இந்த கேள்விக்கெல்லாம் கூட உள்ளே போல. ஸோ இவங்க வந்து நேரடியாக நன்றி சொல்கிறாங்க, அரசுக்கு நன்றி சொல்லிங்க. இன்னொரு அம்மா அங்கே கதறினாங்கல்ல, கடலில் புல்ல போயிடுச்சு அப்படின்னு. அங்கே போயிருந்தீங்கன்னா ஓகே, இது டவுட் வராதிங்க. ஆனால் அங்கே ஏன் போகல, சரிங்க நல்லதே பண்ணிட்டீங்க, கரெக்டுங்க, அங்கே எங்கே போகல, அங்கே எங்கே பண்ணல, அங்கே எங்கே ஆக்ஷன் எடுக்கலை, இந்த மாதிரி எத்தனை இடத்துல கதறிட்டு இருக்கிறாங்க. இதில் ராஜ்மோகன் இருக்கார்ல அமைச்சர், எனக்கு ராஜ்மோகன் அமைச்சரை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு பிரேமலதா மேம் தான் ஞாபகம் வராங்க. சட்டமன்றத்தில் லாஸ்ட்டாக ஓஎஸ்டியை வந்து அந்த ஜோஷியரை போட்டு அப்போ வந்து அவங்க தானே போட்டு பிரித்து விட்டாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ராஜகுருவா நீங்கள் வந்து பர்சனலாக வச்சுங்க, அரசு பதவியெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்போவே தூக்குனார்ல விஜய் சார். இவர் வந்து கல்வி அமைச்சர். அவங்க பிரேமலதா மேம் சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அடுத்து வர்ற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன முன்னுதாரணத்தை செட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ அந்த கேள்வியை ராஜ்மோகன் அமைச்சர்கிட்ட கேட்கணும்ல. நீங்கள் கல்வித்துறை அமைச்சருங்க, நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட எதங்க எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க,
ஆண்டவன் மீது ஆணையாக அப்படின்னு போதெல்லாம் 2 முறை பண்ணியிருக்கீங்க. விஜய் சாரை காட்டியிருக்கீங்க. என்ன உதாரணத்தங்க நீங்கள் செட் பண்ணுறீங்க நீங்கள்? இதை வந்து இப்போ கேட்டால் ப்ரெஸ்ஸில் வந்து என்னங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுற மாட்டுறாரு, மீட் பண்ண மாட்டேங்கிறாரு சிஎம்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சார் வந்து சொன்னார்ல, இந்த தொகுதியில் விஜய், அந்த தொகுதியில் விஜய், எல்லா தொகுதியிலும் விஜய் அப்படின்னார்ல. இப்போ இவர் வந்து நான் தான் விஜய், இவங்க தான் விஜய், அவங்க தான் விஜய் அப்படிங்கிற அப்படி. சரி, அது கூட பேசிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டா, அடுத்து ஏழை பிள்ளைகள், எளிய வீட்டு பிள்ளைகள் நாங்கள் பேசக்கூடாதா? ஐயா சாமி, அந்த ரீல் தான் அந்து போச்சு இல்லை? அம்மா வீட்டுக்கு அடுத்த மாதம் வாடகை கூட கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறனா என்ன போல ஆட்கள் அமைச்சர் ஆகிட்டோன்னீங்கள, கோடி கணக்கில் சொத்தை வச்சுக்கிட்டு. அடுத்த மாதம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்டுறேன் முடியலன்ற உங்களை விட இந்த மாதம் வாழ முடியாத சுச்சுவேஷன் எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள்லாம் வந்து ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள்னா அப்போ நாங்கள்லாம் யார்யா? நான் அப்போ மற்றவங்களாம் யார்? எங்களை போன்றவங்களாம் யார்? நாங்களாம் என்ன பேர் வச்சிருக்கிறீங்க? கோடி கணக்கில் சொத்தை வச்சுக்கிட்டு ஏழை வீட்டு பிள்ளைகள், எளிய வீட்டு பிள்ளைகள் எத்தனை நாளாக சுற்றிக்கிட்டு இருப்பீங்க? கல்வி சான்றதை பற்றி கேட்குறாங்க, அதை பற்றி பதில் இல்லை. ஆனால் ஏழை வீட்டு பிள்ளைகள், எளிய வீட்டு பிள்ளை, அதான் அஃபிடவிட் எடுத்து போட்டாங்களே, கோடி கணக்கில் சொத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு, கோடி கணக்கில் நகை வச்சுருக்கீங்க அப்படின்னு. எல்லாம் போட்டதுக்கப்புறமும் ரீலு. இதில் இவர் ஏற்கனவே பேசியிருக்கார், பட்டிமன்ற பேச்சாளர் எப்படி பேசுவார். இந்தாங்க வீடியோ காலில் வந்து அவர் பேசினார்ல, முன்னாள் முதல்வர்னா, முன்னாள் முதல்வர் எங்கள் அண்ணன் வந்து வீடியோ காலில் பேசுகிறவர் இல்லை, வீட்டுக்கே போய் பேசுகிறவர். இப்போ எப்படி பேசினார், ஆறுதல் சொன்னார் கோவை சம்பவத்துக்கு? அதே ஃபோன் மூலிமா தானே. ஆனால் பேசும்போது வீட்டுக்கே போய் பேசுகிறவர். ப்ரெஸ்ஸையே மீட் பண்ணல அப்படின்ட்டு இருக்காங்க, இதில் வீட்டுக்கே போய் பேசுவார் அப்படின்லாம் அப்போ விட்டாங்க. அவர் வந்து இலங்கை பிரச்சனையில் முன்னாள் முதல்வர் பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதிட்டு போயிட்டு தூங்கிடுறீங்க அங்கிள் அப்படின்னாரு. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஒரு பக்கத்து நாட்டு பிரச்சனை, அதுக்கு என்ன பண்ண முடியும் முதல்வர்? கடிதம் எழுதுறத தவிர வேறு என்ன பண்ண முடியும்? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போய் தூங்கிடுறீங்க. சீமான் சார் சொன்னார், நெய்தல் படை அந்த மாதிரி எதாவதா பண்ண முடியுமா அதெல்லாம்? ஆனால் என்னம்மா அடிச்சு விட்றது இதெல்லாம்? இன்னும் பட்டிமன்ற மாதிரி இன்னும் பார்த்துட்டே இருப்பாங்களா சார்? பட்டிமன்றத்தில் பேசணும் சிரிச்சுட்டு யாரோ சில கைத்தட்டு சரி போட்டோம் இந்த பாயிண்ட் அப்படின்னு விட்டுடலாம். என்ன சார் இது? என்ன நடக்குது இங்கே? இதில் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு கிளம்புறது, இல்லை பாதுகாப்பு எப்படி நான் கொடுக்குறேன்னு பாருன்னு உருட்டுறது. இதில் இன்னொன்று கோவை இது அதுவும் நினைக்கிறேன். இங்கே ஒரு பெண் வந்து காதலிக்க மறுத்ததால் 2 பைக்கில் 2 பேர் வரானுங்க. முதல்ல வராங்க, ஒரு பெட்ரோல் குண்டை எடுத்து வீசுகிறானுங்க வாசலில். அது வெடிக்குது, ஃபயர் ஆகுது ஃபுல்லாக. அங்கே வண்டிலாம் இருக்குது, ஸ்கூட்டிலாம். அது எங்கே ஃபயர் ஆகிட்டு அதுவும் பற்றிக்கிட்டு வெடிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. நல்ல வேலை யாரும் பாதிக்கப்படல. அது பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பைக்கில் வரானுங்க 2 பேர். அதில் ஒருத்தன் மறுபடியும் இன்னொரு குண்டு அடிக்கிறான், அது பிளாஸ்ட் ஆகுது. இப்படி பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறமா வந்து பக்கத்தில் இருக்கவங்கலாம் வராங்க. நல்ல வேலை ஒருத்தர் வந்து ஓடி வந்து அந்த பைக்கை முதல்ல வெளியே எடுத்தா, அப்படி அதுக்கப்புறம் போட்டு அணைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் வாசலில் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டு காயின்னு ஏதோ சொன்னாங்க. அது பன்றிகளை வேட்டையாட பயன்படுத்துறது அப்படின்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாண்டா இதில் இன்ஃப்ளூயன்சரு, அந்த பாண்டா வந்து ஊட்டிகிட்டு இருந்துச்சு. இது வந்து பெட்ரோல் குண்டுன்ட்டாங்க, இது வந்து அவுட்டு காய் அப்படின்னு பதிவு போட்டதே ஒரு பத்திரிகையாளர். அவர் கலாச்சி ஒரு கவிதை மாதிரிலாம் ரிப்ளை பண்ணியிருந்தார். அவுட்டு காயின்னா என்ன, காயின்னு நினச்சிட்டியாப்பா? அது வேட்டையாடுறதுப்பா, அது கிட்டத்தட்ட குண்டு தான்ப்பா அது அப்படின்னு. அது வெளியிட்ட நியூஸ் சேனலுக்கு அவர் கோமா பதிவு போடுறாரு அந்த பாண்டா. இது வந்து அவங்க அவுட்டு காய் தான் அடித்தாங்க, பாம்லாம் போடல அப்படின்னு. எந்த லெவலில் போயிட்டுருக்கு பாருங்கள். இதில் ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறோம். புள்ளிங்கோ ஸ்டைலில் ஒரு தம்பி ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு 2 போலீஸ் உட்காந்துட்டு இருக்காங்க, ஒருத்தங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லா வண்டியும் கிராஸ் ஆகிட்டுருக்கு. இவன் கரெக்டாக அங்கே போய் நிப்பாட்டிட்டு வண்டியை முறுக்குன்னு முறுக்கிட்டு இருக்கான். கிளியராக தெரியுது அவங்க வெறுப்பேற்றுறான் அப்படின்னு. என்ன நடக்குது, எங்கே போகுது இதெல்லாம்? இதில் அமைச்சர்லாம் பார்த்திங்கன்னா முறுக்கு பாக்கெட்டை போயிட்டு ஆய்வு பண்ணுறேன்னு அந்த தேதி, இது இந்த தேதியில தான் பண்ணதுன்னு ஆதாரம் இருக்கா? இதை பார்க்கும்போது ராஜா சார் ஒரு முறை பத்திரிகையாளர்களை பார்க்கும்போது கேட்டிருப்பார், உனக்கு அறிவு இருக்குன்றதை எந்த அறிவை வச்சு சொல்கிற அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் 10 வருஷம் உட்காந்து கல்வெட்டுக்கு அடியில் உட்காந்து எழுதி வச்சுட்டு யோசிச்சாதான் புரியும் போல இருக்கு. எங்கே போய் எதை விசாரிக்கணும்? அறநிலைத்துறை சார்ந்து ஆக்கிரமிப்பு எவ்வளோ திருடி இருக்காங்க, யார் என்ன
பித்தலாட்டெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வெல்லாம் பண்ண முடியாது. எளிய மக்கள் தான் இவங்க டார்கெட்டு. ஏன்னா அவன் தான் திருப்பி எதுவும் பேச மாட்டான், பயப்படுவான்ல. ஸோ அந்த லெவலில் ஒரு பக்கம் இதை வந்து கேள்வி கேட்டால் இங்கே என்ன துறைன்னே தெரியாமல் ஒரு அமைச்சர் அவர் பேசினார்ல, சுற்றுச்சூழல் துறையை கொடுத்தா சுற்றுலாத்துறைன்னு. இந்த மாதிரி இருந்தால், இல்லை 10 ரூபா ஒழிக்கிறதுக்கு காரணம் வந்து அங்கே வந்து வாடகை கட்டணும், அப்புறம் இங்கே கரண்ட்டு பில்லு. யாரோ ஒரு நார்மலாக ஒருத்தன் இருக்கிறவன், ஒரு நார்மலாக ஒரு ஊரில் கடை வச்சுக்கிறவன் ஒருத்தன் ஒரு கதை சொல்லலாம். இங்கே அரசு அமைச்சர் அத்தனை அதிகாரி கீழே வேலை செய்கிறாங்க, இதை சார்ட் அவுட் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டன்றாருங்க வந்து அவர். இது வந்து சினிமா மாதிரி ஒன்றே பண்ண முடியாது, வருஷம் ஆகுமா உங்களுக்கு 10 ரூபா ஒடிக்கிறதுக்கு, 20 ரூபா ஒடிக்கிறதுக்கு? இது சிம்பிளாக முடியுதுல. அது வாடகை, அதை ஆக்சஸ் பண்ணுறது எவ்வளோ நாள் ஆகும் உங்களுக்கு, எவ்வளோ நாள் ஆகிடும். ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நரேஷன் எப்படின்னா, எல்லாம் திமுக சதி, இதுங்க வாட்ஸ்அப்பில் பேசுனது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வீடியோ போடுறது, அடுத்து பெரிய இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு. ஏற்கனவே பாண்டாவும் இதை பேசியிருக்கா. அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறதுக்கு வாண்டடா, அதாவது சொல்லாமல் சொல்கிற. அப்படி எதிர்கட்சி வந்து காத்துட்ருக்கு, திட்டமிட்டு பண்ணுவாங்க, ஏன்னா காவல்துறை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. இப்போ அதையே தானே இந்த தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் அந்த ஆளும் பேசிகிட்டு இருக்கா. அப்படிங்க அவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷனை வச்சுக்கிட்டு எப்படி இப்படியெல்லாம் பேச முடியுது? கருப்பு ஆடுகள் இருக்காங்களாம், அவங்க தான் கரண்ட்டை கட் பண்ணுறாங்களாம். அடேங்க அப்பா. செந்தில் பாலாஜி அவர் அமைச்சராக இருக்கும்போது ஆரம்பத்தில் இந்த அணில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் அங்கே ஒயரை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அது பெருசாக ட்ரோல் ஆச்சு. இந்த அணில் இவங்களாம் சொல்ல, அப்போ சொன்னது வேறு அணில். இது என்ன இப்போ அவங்க கூட இந்த மாதிரிலாம் சொல்ல, எதிர்கட்சி சதி அப்படின்னு. எதிர்கட்சிக்காரங்க, அதாவது அதிகாரிகள் எப்போவுமே யார் அரசுக்கு தான் இதுவாக, அரசை எதிர்த்தெல்லாம் பண்ண மாட்டாங்க எந்த அதிகாரியும். அவங்க வந்து எந்த கட்சியும் சார்ந்தெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒன்று வரணும்னு விரும்பியிருப்பாங்க, வரலையா ஓகே, இந்த பக்கமும் சலாம் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க எந்த ஒரு ஸ்டாண்டையும் ஓப்பனாக காட்டிக்க மாட்டாங்க அரசு ஊழியர்கள். அது பெருசாக போராட்டம்னு வெடிக்கிறது அது வேறு, பொதுவாக காட்டிக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து சொல்கிறாங்க, கருப்பு ஆடுகள் திட்டமிட்டு வேணுன்னே வெறுப்பேற்றுறதுக்காக, வேணுன்னே வந்து அவப்பேரை எடுத்துகிட்டு வர்றதுக்காக, வேணுன்னே இவங்க பாதிக்கணும், இது வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக திரும்பணும் அப்படின்னு திட்டமிட்டு பண்ணுறாங்கன்றதெல்லாம் எவ்வளோ பெரிய, ஏற்கனவே கான்ஸ்பிரசி தேரியெல்லாம் பேசின ஆட்கள் தான் இவங்கெல்லாம். அதை விட பயங்கரமாக இருக்காடா இதெல்லாம். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது? இதெல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டிங்களா எதிர்கட்சியில்? என்ன உங்ககிட்ட லா டீம் இல்லையா? ஐடிவிங் இதெல்லாம் எடுத்து பேசுங்கப்பா முதல்ல. இதில் வந்து அவங்க ஐடிவிங்கில் இருக்கவங்களே கதறாங்க, காப்பாற்றுங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, நாங்கள் கடையை மூட்டு போயிட்டோமா அப்படின்லாம். இதில் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்குது? என்னங்க, என்ன நரேஷனுங்க இதெல்லாம்? திட்டமிட்டு பண்ணுறாங்க. திட்டமிட்டு பண்ணுறாங்கன்னா திட்டமிட்டு ஆட்களை அனுப்பி சட்டம் ஒழுங்கை குலைங்க அப்படின்னா, அதுலேயும் குழந்தைங்களை இப்படி சீரழிச்சிருக்காங்க. அவங்கள எப்படா இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் வந்து திருப்ப முடியுது? இந்த குற்றங்கள் காலங்களாக நடந்துட்டு வந்திருக்குல்ல, அதை குறைச்சிட்டோம், இல்லை நடவடிக்கை சீக்கிரமாக எடுக்கிறோம், அப்படி தானே அதை பேசணும், அப்படி தானே அதை பார்க்கணும். ஆனால் அதை விட்டுட்டு எப்படி இப்படி சாதாரணமாக அவங்க சதி, கருப்பு ஆடுகள். இதில் கோப்படம் இருக்குது. இவங்கெல்லாம் முதல்வன் படத்தை மாதிரி எதிர்பார்க்குறாங்களா? கோப்படம் இருக்குது. கோப்படம் கேவி ஆனந்த் சார் இறந்துட்டார். ரொம்ப பிடிச்ச இயக்குனர் அவருடைய. இது முதல்ல அயன் நல்லாயிருக்கும், மேக்கிங் பயங்கரமாக இருக்கும். அப்போ காலேஜ் டைமில் அதை பார்த்து பிரமிச்சிருக்கும். அவர் ரிப்போர்ட்டராக இருந்தவர். கோப்படத்தில் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா படம் விட்டுருங்க, யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு பக்கம் சார்பாக நடந்துக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு மற்ற துறையில் இருக்கிற அதிகாரிகள் மேலாம் வராது, ஊழியர்கள் மேலாம் வராது, போலீஸ் துறை மேலே தான் வரும். அது இவங்க தான் விசுவாசத்தை காட்டுறோம் ஆளுங்கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒன் சைடாக நடக்கிறாங்க அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு எப்பவுமே காவல்துறை மீது தான் வரும். அந்த படத்தில் ஒரு சீன் இருக்கும், போட்டு ஒரு புதுசாக ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு வருவாங்களா, போட்டு பொலந்துட்டு இருப்பாங்க. ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த கட்சி தான் ஜெயிச்சிருந்ததும் அடிச்சுட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு சல்யூட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே ஒரு கமெண்ட் வேற பாஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் எப்பட்றா ஒரே செகண்டில் மாறுறீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி காவல்துறை வேணால் விசுவாசத்தை அந்த பக்கம் காட்டலாம். இங்கே கரண்ட் ஆஃபீஸில் உட்காந்துட்டுலாம் காட்டுவாங்க. அது என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ டபுள் ஆகும்லாம் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தேவை அப்போ எக்ஸ்ட்ரா வாங்கணும், எக்ஸ்ட்ரா விலை கொடுத்தாது வாங்கி வைக்கணும், இதெல்லாம் முன்னாடியே அசஸ் பண்ணியிருக்கணும். அவங்க அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்கணும். இது சொல்கிறதுக்கு உண்டான சூழலை இவங்க உருவாக்கி வச்சுருந்துருக்கணும். அப்போ தானே அவங்க வந்து சொல்லுவாங்க.
இப்போ இனிமேல் வந்து சொல்லுவாங்கள்ல கேட்கும்போது, ஆமாங்க வருங்க, இந்த டைமில் வந்து கன்சப்ஷன் அதிகமாக தாங்க இருக்கும், இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக தாங்க ஆகும் அப்படின்லாம் வந்து ஏற்கனவே ஆர்டிக்கிளே வந்திருக்கு. அதை முன்னே இருந்த அரசாங்கமே தொடர்ந்து இருந்தால் அவங்க இந்த பிரச்சனையை இப்படி விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ புதுசாக வந்தீங்க இப்படி மாட்டிக்கிட்டீங்க, ஏதோ கம்யூனிகேஷனில் கேப்புன்னா அதை எப்படி சீக்கிரமாக சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறத விட்டுட்டு, கருப்பு ஆடுகள், அவங்க டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ், அவங்க தான் இப்படி திட்டமிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்களே, இது என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இதை பேசுகிறீங்க சொல்லுங்கள்? கேட்டால் அங்கே ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்றாங்க. முதல்ல அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தால் அதை மாற்றுறதுக்கு கூட உண்டான சூழலே அங்கே இருந்திருக்காது. கருணாநிதி அவர்கள் ஃபோட்டோ இருந்துதான், கலைஞர் ஃபோட்டோ பின்னாடி. இதை ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க, அவங்க படுத்துட்டு இருந்தாங்களாம். இபியில் எப்போ தான் இவங்க இபிக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணுறாங்களா, இல்லை இபி ஆஃபீஸ் இப்போ தான் பார்க்குறாங்களான்னு தெரில. அவங்க எப்போ ஃபோன் பண்ண உடனே உங்களுக்கு அடித்து எடுத்துருவாங்க, இல்லை எத்தனை இடத்துலேருந்து ஃபோன் போகும், எவ்வளோ எடுத்து பேசிடுவாங்க அவங்க. எல்லாமே இவங்க பார்க்கும்போது புது புதுசாகவே தெரியுது. நம்ம இதெல்லாம் பழக்கப்பட்டு வந்தோம், ஆனால் இவங்களுக்கு எல்லாமே புதுசாக தெரியுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நரேஷன் எப்படி செட் பண்ண முடியுது? கரண்ட்டு கட்டன்னா டிஎம்கே, கொலை குற்றங்கள் குற்றச்சம்பவங்கள்லாம் அதிலும் கொடூரமாக நடக்கிற சம்பவங்களுக்கும் டிஎம்கே, எப்படி இப்படியெல்லாம் பேச முடியுது? இதெல்லாம் அவதூறு கணக்கில் வராதா? இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டிங்களா? என்ன ஆதாரம் இருக்குது இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு? இன்னும் கேவலமாக கொச்சையா எதிர்கட்சி தலைவரை பேசலாமா? அதுக்கெல்லாம் அவதூறு வழக்கு இல்லை இந்த அரெஸ்ட்டு இதெல்லாம் நடக்காதா? இதில் என்ன காமெடின்னா, இவங்கெல்லாம் இங்கே மாட்டினுக்கிறாங்க, லைஃபாக தொலைச்சிடாதீங்கடான்னு. அந்த பக்கம் ஒருத்தர், டே முடிஞ்சா என் மேலே ஆக்ஷன் எடுங்கடா, டே அரெஸ்ட் பண்ணுங்கடா, டே அரெஸ்ட் மீ அப்படின்லாம் வந்து ஒருத்தர் கூப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த பக்கம் யாருமே திரும்பவே பண்ணுறாங்க. யார் நம்ம மாரிதாஸ் அண்ணன் தான். இவர் ஏற்கனவே முன்னாடி டிஎம்கே ஆட்சி இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வரை தொடர்பு இருக்குது அப்படின்லாம் வந்து ஆதாரம் இல்லாமல் அடுக்க, அப்புறம் கேஸ் போட்டு அது வந்து மதுரை ஹைகோர்ட்டில் தான் பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து ஸ்குவாஷ் பண்ணி விட்டாங்க. அதுலேருந்து வந்து அப்படி அந்த மாதிரி நிறைய சில டைமில் அடித்து விடுவோம் அப்படி தான். ஆனால் இப்போ அவர் தான் போட்டு கிழிச்சு விட்றாரு. ஃபஸ்ட்டு போடும்போது அந்த ஏஐ வீடியோ, அந்த காவல் அதிகாரிகள் சிரிச்சது வந்து ஏஐ வீடியோ அப்படின்ட்டு இருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவேன். அரெஸ்ட் பண்ணுங்கடா, காத்துனுக்கிறேன்டா, அவங்களாம் முடிஞ்சா பண்ணுங்கடான்னு நிற்கிறேன் அப்படி பதிவுகள் போட்டே இருக்க அப்படி. அங்கே ஒரு அகியாச்சாமி இருக்கிறார். இதெல்லாம் அவர் எப்போ போய் பார்க்க போகிறீங்க? அவரை தான் கூப்பிட்றாரு, வாங்க வாங்க வாங்கன்னு. எங்கே வச்சுருங்க, அரெஸ்ட் பண்ணிவிடுங்க. அவருக்கு என்ன தைரியம், அவர் என்ன பின்னணியில் இருக்காருன்னு தெரியும். அவர் பயமே கிடையாது, வா கைது பண்ணி பாரு அப்படின்னு கூப்பிட்றாரு. போங்களா அந்த பக்கம் திரும்புங்களா பார்ப்போம். அந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க இவங்க. இந்த மாதிரி மூன்றாம் தரமாக பேசுகிறது தவறு. ஜேம்ஸ் பேசுனது தப்பு. ஜேம்ஸை யாருமே ஆதரிக்கலாம் இல்லை. கேவலமாக ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொச்சையாக கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறதெல்லாம் யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. ஆனால் அவரை தூக்குறீங்களே, இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே, ஆயிரக்கணக்கான இருக்காங்களே, பேசிகிட்டே இருக்கிறாங்களே, அவங்களாம் எப்போ தூக்க போகிறீங்க? இதில் கொடுமை என்னென்னா, எவெல்லாம் பேசிகிட்டு இருந்தானோ, எவெல்லாம் கேஸ் ஆகணும்ல, அவெல்லாம் வந்து சொல்கிறானுங்க லைஃப்பை தொலைச்சிடாதீங்க அப்படின்னு. எந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு தான் கேட்க வேண்டியது இருக்குது. யாரையோ என்னத்தை சொல்ல, இந்த லெவலில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து இதை பார்க்கும்போது தான் பயமாக இருக்குது. இப்போ நான் அடுத்து என்ன புல்டோசரா அப்படிங்கிற அந்த கேள்வியும் வரும்ல. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் உத்தரப்பிரதேச மாடலா அப்படிங்கிறாரு. அடுத்து அதை நோக்கி நகருவாங்களா இவங்க? தெரியலல்ல, பயமாக இருக்குல்ல, யோசிப்போம்ல, எங்கே போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இன்னொன்று சொல்லணுன்னா, ஈவினிங் ப்ரெஸ் மீட் கூட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் டிஎம்கேலேருந்து. மாவட்டம் தோறும் வந்து ஐடி விங்கும் லா விங்கும் ரெண்டும் சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. கட்சியில் இருக்கிறவங்க அடிப்படை உறுப்பினர்கள் அவங்கள காப்பாற்றிருக்கட்டும், பொதுவாக பேசுகிறவங்க மேலேயும் திரும்பிட போகிறாங்க. அவங்கள கொஞ்சம் பாதுகாப்பை கொஞ்சம் உறுதி பண்ணுங்க ஐயா அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பயமுறுத்துகிறாங்க, பயத்தை காட்டுறாங்க, டர்ரு. ஏன் இவ்வளோ பயம்? எதுக்கு இந்த பயம்? ஏன்னா அதோட ரீச் என்ன, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோட ரீச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது, இல்லை வீடியோக்குள்ள ரீச் என்னன்னு தெரியுது. அதான் பயப்படுறாங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. போவோம் இன்னும் பயங்கரமாக.
இன்னும் குதிரை பேரம். இதில் சூர்யா வெற்றி கொண்டானா கலாச்சிருப்பார்ல, இது குதிரை வேகம் அப்படி இல்லை, குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடக்குது அப்படின்லாம் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து ஓப்பனாக இருக்குது. இதில் என்ன கொடுமைன்னா, இவங்க கோவையில் அந்த சிறுமி பாதிக்கப்பட்டாங்களே, அவனுடைய அம்மா வந்து குடிச்சிருந்தாங்களா, அது ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறா, அப்படி குடிச்சிருந்தீங்களே, ஏன்னா பக்கத்து வீட்டு அக்கா தான் வீடியோவில் போட்டது. அந்த அக்கா யாரான்னு பார்த்தா அந்த அக்கா வந்து தொட்டப்பட்ட ரொட்டி மேலே முட்டை பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனை நிற்க வச்சுட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. என்ன பாட்டுக்கு இது? எப்பயோ தெரியாமல் போயிருக்கலாம், அப்போ யார் பாடுறது என்ன ஏது அப்படின்னு. இப்போவா இந்த ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்க அக்கா வந்து அவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க, அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ், குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு. அவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஏதோ கோக்கில் பெப்சில் ஏதோ கலந்து வச்சுருந்தாரு, நான் குடிச்சிட்டேன்னு தெரியாமன்றாங்க. அப்படி திருப்புறது. இப்போ அவங்க குடிச்சிருந்தா அவங்க குழந்தை என்ன வேணால் பண்ணலாமா? எப்படி இதை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இதில் இவங்க தான் முதல்லேருந்து சுற்றிட்டு இருந்தது கம்பு. என்னன்னா, எங்கள் வந்து டிஎம்கே ஆட்சினாக்கா வந்து அவங்க விக்டிமே ப்ளேம் பண்ணுவாங்க, இங்கே பற்றியும் அவங்க அப்படி பண்ணலன்னு. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க? அது வேறு பிரச்சனை இல்லை, இங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனை தானே பேசணும். இந்த அந்த காமராஜுங்கிற எம்எல்ஏங்க பாருங்கள், இத்தனை மீடியா இருக்குது. தமிமுன் அன்சார் நினைக்கிறேன், அவர் வந்து யானை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை போட்டு அந்த பொங்குன அப்போ அந்த நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் பொங்கியிருப்பார்ல, எப்படி சொல்கிறீங்கன்னு. ஏங்க, அவர் ஆளுநர் அந்த மாளிகை வாசலில் டிடிவி தினகரன் கூட நின்று நான் சைன் பண்ணல, நான் இவரோட தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே சைன் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு வீடியோ வருது. அதுக்கு அடுத்து கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அவர் சட்டமன்றத்தில் டிவிக்கு ஆதரிக்கிறார். இப்படி மாற்றி 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 பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கலாங்க, ஏன் உங்களால் ரீச் பண்ண முடியும் அந்த எம்எல்ஏவை? எங்கே கேட்கணும், எங்கே பொங்கணும்? பொங்குறதே இல்லை. மீடியாஸ்லாம் எப்படி இருக்குது? இப்போ இவங்க பிரச்சனைனா முதல்வர் அட்ரஸ் பண்ணணும் மீடியாவில். முதல்வர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னவோ இவங்க புதுசாக கண்டுபிடிச்சா சொல்லுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்தே பல பேர் பேசிட்டாங்க. அவங்க எப்போ இல்லை, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி இல்லை, முன்னாடி ஓபிஎஸ் இருக்கும்போதே முதல்வருங்கிற சொல்லுங்க. அது என்ன வந்து பிரதமர்னு சொல்கிறீங்க, இவர் வந்து ஓபிஎஸ் வெறும் ஓபிஎஸ்ன்னு சொல்கிறீங்க, முதல்வர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே கருப்பு இணைப்பெல்லாம் பேசியிருப்பார். இது அப்போத்துலேருந்து யாராக இருந்தாலும் அந்த பதவியில் இருக்கவங்க மரியாதை கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதை கொடுக்கக்கூடாதெல்லாம் யாரும் சொல்ல. ஆனால் கொச்சையாக பேசுகிறவங்க, சாரி, தப்பாக கேவலமாக பேசுகிறவங்க, இவராக பேசினா மட்டும் இல்லை, எதிர்கட்சியை சார்ந்தவங்களை பேசினாலும் தப்பு இல்லை. அவங்க மேலே எப்போ நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? அவங்கெல்லாம் அவங்க ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காங்களே, இதில் எல்லாருமே இவங்க தான் அப்படின்னு இல்லை. இதில் நடுவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வியூஸ்க்காக பண்ணுறது தான். இது ட்ரெண்டிங்கில் போவோம் இவங்களை பற்றி பேசினா அப்படிங்கிறதுக்காக பேசுகிறது தான். அந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க. அவங்க மேலேயே நடவடிக்கை எடுங்க. நடவடிக்கை எல்லாரும் மேலே இருக்கணும் சார். எல்லாருக்குமான அரசு அப்படின்னு தானே சார் சொன்னீங்க? இருக்கணும்ல சார். பார்ப்போம் அடுத்து என்னென்ன நடக்குது டிவிகே சீரீஸில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.